Hi friends, I am Karthik Dhruvam Academy இருந்து. ஸோ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா February 14, 2024 உண்டான கரண்ட் அவர்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். 2023 ஆண்டுக்கான அமெரிக்கா குடியுரிமை பெறும் நாடுகள் பட்டியலை இப்போ சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் இந்தியா எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். அதாவது அமெரிக்காவில் குடியுரிமை பெறுது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், நிறையா ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு அமெரிக்காவில் குடியுரிமை வந்து வாங்க முடியும். அந்த வகையில் 2023 ஆண்டுக்கான அமெரிக்கா குடியுரிமை பெறும் நாடுகள் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. அதில் முதலிடம் பிடிச்சிருக்கிற நாடு வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ. கிட்டத்தட்ட 2023 1.1 லட்சம் மக்கள் மெக்சிகோ மக்களுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 59,100 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கியிருக்காங்க. 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 44,800 பேருக்கு வந்து அமெரிக்காவில் குடியுரிமை வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2023 ஆண்டுக்கான அமெரிக்கா குடியுரிமை பெறும் நாடுகள் பட்டியலில் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கிற இடம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இந்தியா இடம் பிடிச்சிருக்கிற தரவரிசை பட்டியலில் இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். ஓகேங்களா? 2023 ஆண்டுக்கான உலக பாலின இடைவெளி குறியீடு பட்டியலில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 127வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி 2023 ஆண்டுக்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 161வது இடத்துல வந்து இருக்காங்க. அதே மாதிரி பிரசவத்தின் போது தாய் மற்றும் குழந்தைகள் இறப்பு பட்டியலில் நம்ம இந்தியா வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி 2022 ஆண்டுக்கான டிஜிட்டல் பரிவர்த்தனையில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விஸ் வங்கி முதலீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 46வது இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி பொருளாதார சுதந்திர குறியீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து 131வது இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் அதிக மக்கள் தொகை கொண்ட பட்டியலில் நம்ம இந்தியா முதல் இடத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் உலக நாடுகளின் சரக்கு கையாளுகை திறன் குறித்த அறிக்கையில் நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 38வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மாவட்ட உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பழங்குடியின பெண் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீபதி அப்படின்றவங்க தான். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவங்க தான் இந்த ஸ்ரீபதி அப்படின்றவங்க. இவங்களுடைய 23வது வயசுலேயே உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? மாவட்ட உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்ற முதல் பழங்குடியின பெண் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீபதி அப்படின்றவங்க தான். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி. வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பெண்கள் சம்பந்தமான இன்னொரு முக்கியமான 3 தகவலை பார்த்துடலாம். முதல் பழங்குடியின பைலட் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுப்பிரியா அப்படின்றவங்க தான். அதே மாதிரி எவரெஸ்ட் சிகரம் ஏறிய முதல் தமிழ் பெண் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி அப்படின்றவங்க. அதே மாதிரி தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ் மாலதி அப்படின்றவங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதையும் நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். உலக புத்தக கண்காட்சியானது எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில். அதாவது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 27வது உலக புத்தக கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. டெல்லியில் பிரகதி அப்படின்ற மைதானத்தில் நடத்தியிருக்காங்க. இந்த கண்காட்சியோட கருப்பொருள் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறப்பு தேவைகளை கொண்ட வாசகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீடர்ஸ் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் UAEயின் 3வது பெரிய அமீரகமான ஷார்ஜா வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தக கண்காட்சியோட கௌரவ விருந்தினராக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உலக புத்தக கண்காட்சி எங்கு நடத்தப்பட்டது? 27வது உலக புத்தக கண்காட்சி எங்கு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியில். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவையை தொடங்கியுள்ள நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா துபாய். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைக் டாக்ஸி கேள்விப்பட்டிருப்போம், கார் டாக்ஸி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உலகத்திலே முதல் முறையாக ஏர் டாக்ஸி வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ வருகிற 2026 ஆண்டுக்குள்ளே துபாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் டாக்ஸி சேவையை தொடங்க இருக்காங்க. ஸோ இதனுடைய வேகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விமானம் மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்துக்கு பறக்கக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 45 கிலோமீட்டர் போகணுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அது மாதிரியான ஒரு ஏர் டாக்ஸி சேவையை தொடங்க இருக்காங்க. உலகின் முதல் ஏர் டாக்ஸி சேவையை தொடங்கியுள்ள நாடு வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துபாய். சரிங்களா?
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். ஐசிசி வழங்கும் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஷமார் ஜோசப் அப்படின்றவர் தான். அதாவது ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர் வீராங்கனையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தேர்வு செஞ்சு அவங்கள கௌரவிக்குது. அந்த வகையில் ஐசிசி வழங்கும் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஷமர் ஜோசப் அப்படின்றவர் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய தீவு அணியை சேர்ந்தவர். ஓகேங்களா? ஐசிசி வழங்கும் ஜனவரி மாதத்திற்கான சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷமர் ஜோசப். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற நாள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14/2/2019. அதாவது 2019 வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் புல்வாமா அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத தாக்குதல் வந்து நடந்தது. கிட்டத்தட்ட 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீர மரணம் வந்து அடைஞ்சாங்க. ஸோ அவங்கள நினைவூட்டும் வகையில் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற நாள் வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14/2/2019. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள குறும்படத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி, விதை மற்றும் நிழல். அதாவது குழந்தைகள் வந்து பெற்றவங்கள்ட்ட எப்படி இருக்கணும், ஸோ நம்மளுடைய பெற்றோரோடு இருக்கக்கூடிய அவசியம் வந்து என்ன, குழந்தை வளர்ப்பு, நம்மளுடைய பாரம்பரிய சேவை, விழிப்புணர்வு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் அப்படின்ற வகையில் தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா 2 குறும்படங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய பேர் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா விதை அப்படின்ற குறும்படமும் நிழல் அப்படின்ற குறும்படமும். ஓகேங்களா? தமிழக அரசு சார்பில் வெளியிட்டுள்ள குறும்படத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விதை மற்றும் நிழல். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். SAFF நடத்திய U19 பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணிகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வங்கதேசம். அதாவது சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா SAFF அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் நடத்தக்கூடிய U19 பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நடந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் வங்கதேசமும் விளையாடுறாங்க. அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டையில் முடிஞ்சிருது. ஓகேங்களா? ட்ராவில் முடிஞ்சிருது. ஸோ யாருக்கு வந்து சாம்பியன் பட்டம் வந்து வழங்குறது அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா 2 பேருமே சமமான பாயிண்ட்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ 2 பேருமே சமமான பாயிண்ட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா டாஸ் போட்டு பார்ப்பாங்க. அந்த டாஸில் வந்து யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ஜெயிச்சுது. ஸோ டாஸில் இந்தியா ஜெயிச்சோன்னே உடனே பங்களாதேஷை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆடியன்ஸ் வந்து மேக்ஸிமம் பங்களாதேஷ் தான் இருப்பாங்க. ஏன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் நடக்குது. அதனால் எல்லாருமே கல்லை தூக்கி அடிக்கிறது, அதுக்கப்புறம் பாட்டில் தூக்கி அடிக்கிறது, இது மாதிரிலாம் நடந்தது. உடனே சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேருக்கும் பொதுவாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த கோப்பை வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் பொதுவாக கொடுத்துட்டாங்க. ஸோ SAFF நடத்திய U19 பெண்கள் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள அணிகள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வங்கதேசம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்றைக்கி பார்த்த கரண்ட் அவர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு HiCA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி உண்டான டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.